ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல தனிப்பெரும் கருணைக் கடவுளாம் ஸ்ரீயகப்பதியான பகவான், கருணையே வடிவமான பகவான், அனந்த கல்யாண குணசம்பன்னனான பகவான், திருதாமமூர்த்தி என்று அழைக்கப்படக்கூடிய பெருமாள், ஸ்ரீ பூ துர்கா என்று மகாலட்சுமி மூன்று ரூபத்திலே இருந்து சேவை சாதிக்கக்கூடிய அற்புதமான நரசிம்ம பெருமாள். அந்த நரசிம்ம பெருமாளுடைய ஆலயம் இங்கே அற்புதமாக ஒடுவங்குறிச்சி என்கிற கிராமம், அதாவது சேலத்திலே இருந்து புறப்பட்டால் ராசிபுரம், ராசிபுரத்திலே இருந்து சீராப்பள்ளி, முத்தாயம்மாள் காலேஜ் தாண்டினவுடனே சீராப்பள்ளி, அந்த சீராப்பள்ளியில் இருந்து தண்ணி டேங்குக்கு நேர் எதிரிலே ஒரு கிராம சாலை செல்கிறது. ஒடுவங்குறிச்சி என்று கேட்டால் உள்ளே அழைத்து செல்வார்கள். அற்புதமான அந்த ஒடுவங்குறிச்சி புற்று ரூபமான நரசிம்ம சுவாமி கோவில். இங்கே புற்று வடிவிலே பகவான் நரசிம்ம சுவாமி இருந்துக்கிட்டு இருக்கார். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம், அங்கே பார்க்கலாம். கோயில் திருப்பணி நடந்து வருகிறது. அதனால் நாம் இப்பொழுது அந்த திருப்பணி நடந்து கொண்டு இருக்கிற கோயிலுக்குள்ளே செல்கின்றோம். இந்த ஆலயம் ஒரு தனியார் ஆலயமாகும். சோழிய வேளாளர் குலத்தைச் சேர்ந்த அன்பர் பெருமக்கள் ஒரு குடும்பத்தின் கோவிலாக சுமார் 30 வருடம் வரையிலும் இந்த இடம் கருவறை தவிர வேறு எந்த பில்டிங்கும் இல்லாமல் வெறும் தரையாக இருந்தது. இப்பொழுது இந்த திருக்கோவிலை அற்புதமாக கட்டியிருக்கிறார்கள். இதோ நமது எதிரிலே தான் திருக்கோவில் கருவறையை நாம் தரிசித்து வருகிறோம். இந்த அற்புதமான திருக்கோவிலில் ராசிபுரத்தை அடுத்த சீராப்பள்ளி கிராமத்தை ஒட்டி உள்ள ஒடுவங்குறிச்சி என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் இது ஒரு வீடு போன்ற அமைப்பு. அந்த ஹாலை கடந்து வந்தால் மீண்டும் ஒரு கோவில் வளாகம். அந்த கோவில் வளாகத்தின் உள்பகுதியிலே கருவறை போன்று இந்த அறையை அமைத்திருக்கிறார்கள். மேலே கோபுரமும் இருக்கிறது, அற்புதமான கோபுரமும் இருக்கிறது. கோபுரத்தின் உச்சியை தரிசிக்கிறீர்கள். கீழே இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால், நீங்கள் எதிரிலே காணுகின்ற லக்ஷ்மி நரசிம்ம மூர்த்தமானது உலோகத்தினாலே செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் கருவறையிலே என்ன இருக்கிறது என்று சொன்னால், 3 நாமம் உள்ள பட்டை இருக்கிறது அல்லவா? அந்த 3 நாமம் உள்ள புற்று பட்டை இருக்கிற இடம்தான் புற்று. பாம்பு புற்று. தம்பதிகளான 2 நாகங்கள் வசித்த இடம் இது. அடியே எந்த கோவிலுக்கு சென்றாலும் அந்த கோவிலின் கருவறையில் நுழைந்த உடனேயே அருளாகி இது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, இது எப்படி கோவிலாக உருமாறிற்று என்கிற ரகசியத்தை உடனே ஞான திருஷ்டியில் இறைவன் சொல்லுகின்றார். அதுதான் எனது குழந்தைத்தனத்திலே இருந்து 100% உண்மையாகவும் இருக்கிறது. இந்த ஆலயம் 300 வருடங்களுக்கு முன்னாலே வெறும் புற்றாக இருந்த ஒரு விவசாய பூமி. இந்த பகுதியை வந்து திருச்சிக்கு பக்கத்திலே இருந்து வழிப்போக்கர்களாக வந்த சோழிய வேளாளர்கள் என்கிற பிள்ளை வம்சத்தினர் இந்த இடத்திலே வந்து வசிக்க ஆரம்பித்த போது அவர்கள் இங்கே ஆதியிலே விவசாயம் பெருகு வியாபாரம் செய்து வந்தார்கள். அப்படி வியாபாரமும் விவசாயமும் செய்து வருகிற போது அவர்கள் வீட்டு மாடு, பசுமாடு, அந்த பசுமாட்டை இங்கே மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு பசுமாடு தானாக சென்று
இங்கே இருந்த ஒரு புற்றிலே தானாகவே பால் சுருவினை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து நிகழ்ந்தவுடனே பசுவின் மடியிலே பால் எங்கே என்று தேடிய போதுதான் அது இங்கே புற்றின் அடியிலே இருக்கிற நாகரூபத்தில் வசிக்கிற பிரத்யக்ஷ லட்சுமி நரசிம்ம சுவாமியே அபிஷேகமாக ஏற்றுக்கொள்ளுகிறார் என்கிற அற்புதத்தை அந்த குடும்பத்தார் உணர்ந்தார்கள். பிறகு தங்களுடைய பூமியில தங்களுடைய வீட்டு பசு காட்டி கொடுத்த இடத்திலே அற்புதமான ஒரு கொட்டகை மட்டும் ஆரம்பத்திலே அமைத்தார்கள். ஒரு ஓலக் கொட்டகை அமைத்து அந்த புற்றுக்கு அவர்கள் பூஜை செய்து வந்தார்கள். குழந்தைகள் எல்லாம் பயப்படும் என்று கருதி கடந்த ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக அந்த சர்ப்பம் வருவதும் போவதுமாக இருப்பதை பார்த்துவிட்டு சொப்பனமாகி இனி நான் இங்கே வெளியில் தான் இருக்க போகிறேன், புற்றுக்கண்ணை மூடிவிடுங்கள் என்று சொன்ன பிறகு மண் கொண்டு அந்த புற்றை மூடிவிடுகிறார்கள். அந்த மூடிவிட்டு அதற்கு அடையாளமாக ஸ்ரீதேவி பூதேவி நடுவிலே பெருமாள் என்கிற அளவிலே அந்த புற்றுக்கண்ணை ஏற்படுத்தி அந்த லட்சுமி நரசிம்ம சுவாமியாக அதை பார்த்து வருகிறார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி உற்சவமூர்த்தி. இந்த உற்சவமூர்த்திக்கு பிரகல்லாத வரதன் என்று பெயர். ஸ்ரீதேவி சமேதமாக பூதேவி சமேதமாக ஸ்ரீ பூதுர்கா ஸ்வரூபனாகிய சியகப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் சாதாரண தேவ முகத்திலே பிரகல்லாத வரதனாக காட்சி எழுதியிருந்தார். பின்னாலே பின்பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிற தன்மையிலே ஸ்ரீ லட்சுமி நரசிம்மன் அற்புதமான அம்பிகையை அம்பாள் நாகரித்தாயார் என்னும் அம்புஜவல்லி என்னும் இன்னும் அழகு காட்சி என்றும் உலகத்தாராலே 1000 நாமங்கள் கொண்டாடுகிற அந்த சரசி ஜகதையே சரோஜகஸ்தே கவனமோ சுககந்தமாலே சோபே என்று புகழப்படுகிற அந்த தேவி மடியிலே அமர்ந்திருக்க பகவான் வரதகஸ்தத்தை காட்டி இடது கையினாலே அபயகஸ்தத்தையும் காட்டி அம்பிகையை அரவணைத்துக் கொண்டு சங்கு சக்கர கதாபத்மத்தை தரித்துக் கொண்டு சேஷன் தன் குடையாய் பிடிக்க அற்புதமான வீர சிங்காசனத்திலே திவ்ய நரசிம்மனாய் வீர நரசிம்மனாய் அழகு நரசிம்மனாய் நம்முடைய சுவாமி பிரகலாதவரதன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீயகப்பதியான லட்சுமி நரசிம்மன் இந்த ஆலயத்திலே கோவில் கொண்டிருக்கிறார். இதை இங்கு வந்து தரிசிக்கிற பாக்கியம் அடியாருக்கு கிடைத்தது. ஆன்மீக மித்ரா நேயர்களே, நீங்கள் அத்துணை பேரும் ஆலயத்திற்கு வாருங்கள். இங்கே பக்கத்திலே தான் அவர்களுடைய வீடு இருக்கிறது. கோவில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வருகிற தை மாசத்திலே அற்புதமான ஒரு திருவிழாவை இங்கே நடத்தப் போகிறார்கள். அந்த சமயத்திலே நீங்கள் வந்து இந்த ஆலயத்தை தரிசித்து போகலாம். இப்பொழுது கூட நீங்கள் பார்த்தவுடனே கூட புறப்பட்டு வரலாம். மாலை 6 மணிக்குள் இங்கே வந்து விடுவது நல்லது. காலை 8 மணிக்கு மேல் மாலை 6 மணிக்குள் வாருங்கள். மதிய நேரம் உணவு நேரம். அதை தவிர்த்து நீங்கள் வந்தால் இங்கே ஒரு பூசாரி இருக்கின்றார். அவர் உங்களுக்கு தேங்காய் பழம் மாற்றி தீபாராதனையை செய்வார். இன்றைய பூஜையை செய்யக்கூடிய பாக்கியத்தை பகவான் எனக்கு தந்திருக்கிறார். அந்த பகவானுக்கு என்னுடைய கிருதஜைகளை செய்து கொண்டு நீங்கள் அனைவரும் பல்லாண்டு நீடூழி நலமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். திருக்கோயில் ஆலயத்தார் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.